தமிழ்நாட்டினுடைய திமுகவுக்கு நிகரான இணையான ஒரு அரசியல் கட்சியாக இருந்த அந்த கடந்த கால வரலாற்றில் இருந்து படிப்படியாக அதிமுக கீழிறங்கி கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் அரசியல் விமர்சகர்களுக்கோ பொதுமக்களுக்கோ இல்லை கட்சிக்காரனுக்கே வந்திருக்கிறது. கட்சியில் இருப்பவர்களே இந்த கட்சி கரை சேருமா, இது டைட்டானிக் கப்பல் மாதிரி எதுவும் மூழ்கிருமாங்கிற மாதிரி இது இப்படி ஒரு மோசமான சூழலை நோக்கி போகிறதா, மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? ஜெயலலிதா தலைமையில் இருக்கிற போது அவருக்கு மாற்று கருத்தையே பேச முடியாத இடமும் இருந்ததுல புகழ்வதற்கு மட்டும்தான் ஒரே ஒரு அனுமதி. காலில் விழலாம், கையெடுத்து கும்பிடவும் காலில் விழுகிறதுக்கு மட்டும்தான் ஜெயலலிதாவிடம் அனுமதி இருந்தது. எடப்பாடிட்ட சரிக்கு சமமா பேச முடியுது இரண்டாம் கட்ட தலைவர்களால. ஒரு சிலர் சொல்ற கருத்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்தா அதிமுக ஸ்ட்ராங் ஆயின்னு சொல்றாங்க இல்லையா? டிடிவி வெளிப்படையா சொல்லிட்டாரு, நான் கட்சியை கழிச்சுலாம் மறுபடியும் அதிமுக சேர மாட்டேன், என்னோட கட்சி அமமுகன்னு சொல்லிட்டாரு. சசிகலா ஓபிஎஸ் உள்ள வந்தா உண்மையிலேயே பலம் பெறும் நினைக்கிறீங்களா? கட்சி பலம் பெறாது. சசிகலா பலம் பெறுவார், ஓபிஎஸ் பலம் பெறுவார். கட்சி எப்படி கட்சிக்கு ஒரு பலனும் கிடையாது. ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி முக்குளத்தூர் சமூகத்துக்கே எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு. அந்த கருத்து நடைமுறையில செல்லுபடியாக ஏன் செல்லுபடியாகாதுன்னா, செல்லூர் ராஜ்ல இருந்து ராஜன் செல்லப்பால இருந்து அவங்க சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் இரண்டாம் கட்ட தலைவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பல பேர் இருக்கிறாங்கல்ல. ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகாத அண்ணாமலையும் சீமான் போன்றவர்களும் தினசரி என்ன செய்யறாங்கன்னா, ஊடகத்தில் தங்களுடைய செய்திகளை ஏதோ ஒரு வகையில் தங்கள் மீதான கவனத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சலசலப்பை எடப்பாடி பழனிசாமியால உருவாக்க முடியல. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக அடுத்த கட்ட தலைவர்களே போர்க்கொடி தூக்குனாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி செய்திகளை பார்த்தோம். குறிப்பாக அடுத்த கட்ட தலைவர்கள் 6 பேர் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கே சென்று அவர்கிட்ட பேசினதாக தகவல் வெளியானது. அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை, ஆனாலுமே அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதா நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த சூழலில் கடந்த வாரம் மாவட்ட செயலாளர் கூட்டம் விரைவில் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் டேட்டை மாற்றிட்டாங்க. என்ன காரணம்? ஒருவேளை இந்த காரணமாக கூட இருக்கலாம், எடப்பாடிக்கு எதிரான ஒரு நகர்வுகள் போயிட்டுருக்கு, அந்த காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கூட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சி பெரிய அளவிலே வெற்றி பெற முடியவில்லை. தமிழ்நாட்டினுடைய திமுகவுக்கு நிகரான இணையான ஒரு அரசியல் கட்சியாக இருந்த அந்த கடந்த கால வரலாற்றில் இருந்து படிப்படியாக அதிமுக கீழிறங்கி கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் அரசியல் விமர்சகர்களுக்கோ பொதுமக்களுக்கோ இல்லை கட்சிக்காரனுக்கே வந்திருக்கிறது. கட்சியில் இருப்பவர்களே இந்த கட்சி கரை சேருமா, இது டைட்டானிக் கப்பல் மாதிரி எதுவும் மூழ்கிருமாங்கிற மாதிரி இது இப்படி ஒரு மோசமான சூழலை நோக்கி போகிறதா, மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? ஏன்னா கட்சி என்பது அது ஒரு நிறுவனம். அதை நம்பி பல குடும்பங்கள் இருக்கிறது, பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. அது வெறும் பொதுமக்களோடு தொடர்புடையது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருந்து பழக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வராமல் இருக்க முடியாது அவங்களால. அப்போ இந்த கட்சி கரை சேருமா சேராதா என்கிற அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம்தான் அது போர்க்கொடி தூக்கினார்கள்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அவர்கள் கட்சிக்குள்ளே அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டார்கள். அது ஒரு வகையில் பார்த்தா உட்கட்சி ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி தான் அது. நீ ஜெயலலிதா தலைமையில் இருக்கிற போது அவருக்கு மாற்று கருத்தையே பேச முடியாத இடமும் இருந்ததுல புகழ்வதற்கு மட்டும்தான் ஒரே ஒரு அனுமதி. காலில் விழலாம், கையெடுத்து கும்பிடவும் காலில் விழுகிறதுக்கு மட்டும்தான் ஜெயலலிதாவிடம் அனுமதி இருந்தது. எடப்பாடிட்ட சரிக்கு சமமாக பேச முடியுது இரண்டாம் கட்ட தலைவர்களால். அதற்கு காரணமும் இருக்கிறது. அவருமே ஒரு 30 அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் தான். முக்கியமான இடத்திற்கு கூவாத்தூருக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவிலே பொதுமக்களுக்கு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வேண்டும். ஒரு சீனியர்கள்லாம் கட்சியில் இருக்காங்க. ஆமாம், அதே கொங்கு மண்டலத்திலே செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து அரசியலில் மிக முக்கியமானவர். இவரும் ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக அரசியலில் தொடர்ந்து இருக்கிறார். கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக கிளை செயலாளர்லேருந்து வந்திருக்கிறார். ஆனால் தன்னை ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு தலைமைக்கான வசீகரம் என்று ஒன்று அவருக்கு பெரிதாக கிடையாது. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா,
இந்த கட்சிக்குள்ள ஒரு டைலாக் அடிக்கடி சொல்கிறாங்க அதிமுகவில், துரோகிகள் துரோகிகள்ங்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு வந்து யாருக்குமே வந்து இது எல்லாருமே துரோகிகள் தான் அதிமுகவில். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு சசிகலா அவர் வாழ்ந்த காலத்திலேயுமே சசிகலாவுடைய சாம்ராஜ்யம் ஒரு நிழல் சாம்ராஜ்யம் நடந்து கொண்டே இருந்தது. சசிகலா அவர்கள் தான் டிடிவி தினகரனுக்கு அந்த தேனி பகுதியில் வந்து போட்டியிடுவதற்கு, தேனியில் வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்கு, பெரியகுளம் தொகுதிக்கு போட்டியிடுவதற்கு அந்த வாய்ப்பு அளிக்கிறாங்க. அங்கு போய் நட்பு ஏற்பட்டதில் தான் ஒரு ஒன்றிய செயலாளர் லெவலில் இருந்த ஓபிஎஸ் என்பவர் வந்து அவர் ரொம்ப சின்சியராக பணியாற்றினார், அவர் ரொம்ப உண்மையாக இருந்தார் அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து அவர் போய் சொல்லி தான் அவருக்கு பின்னால் வந்து அந்த ஜெயலலிதாவுக்கு தண்டனை காலங்கள் வருகிற போது, சிறைக்கு போகிற காலம் வருகிற போது இடைக்கால முதலமைச்சராக சிறிது காலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்தது யார்? சசிகலா தான் உருவாக்கி தர்றாங்க. அது ஒரு சமூக ரீதியான நிகழ்வு தான். தங்களுடைய சொந்த ஜாதிக்காரன்கிறத ஒரு கணக்கு, அதில் அதிமுக காரன் என்று வெளியே சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கணக்கு என்பது நம்ம சொல்கிறத சமூகம் சார்ந்தவன், அது நம்ம சொல்கிறத கேட்பாரு, முழுமையான அடிமையாக இருப்பார், நமக்கு விசுவாசின்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் உண்மை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்னா ஒரு முழு அடிமையாக நமக்கு இருப்பார், விசுவாசிங்கிற பேரில் இருப்பார் அப்படின்னு நம்பித்தான் இவர்களால் உருவாக்கு. சரி, இவரோடு ஒரு முரண்பாடு வருகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு முரண்பாடு வருகிறது. அவர் பாஜகவோட உள்ளுக்குள்ளே வந்து இணக்கமாக இருக்கிறார். இந்த முரண்பாடு எப்படின்னா, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு இருந்தார், ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி நம்ம சொல்கிறத கேட்பாரா முதல்வரானா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருகிற போது இவங்களால் உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி கூவாத்தூர் வழியா. அப்போ சசிகலாவுடைய கம்பெனி அல்லது சசிகலா ஸ்கூலில் இருந்து அவங்க எல்லாருமே வர்றாங்க. பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து நம்ம சொல்லிக்கலாம், ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னால் வந்து இவர் தானே முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு ஓபிஎஸ்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் வெளியில் சொல்கிறது, அம்மா அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் உலகத்தை ஏமாத்துறதுக்காக சொல்கிற டைலாக் தான். உண்மை என்ன? சசிகலாவால் எப்படி வந்து ஓபிஎஸ் உருவாக்கப்பட்டாரோ அப்படித்தான் இபிஎஸ் உருவாக்கப்பட்டார். இப்போ தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி இவங்க போயிட்டாங்கங்கிறதுனால இவர்களை அத்தனை பேரையும் துரோகின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சசிகலாவுக்கு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியை விட்டு போனவர்கள் எல்லாம் துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துரோகம்ங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே அது பொருந்துது. அப்புறம் சசிகலா அவர்களுடைய அரசியலை பொறுத்தவரையில் ஒரு நிழல் அரசாங்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் வாழுகிற காலத்திலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ கட்சி பொறுப்போ, ஆட்சி பொறுப்புக்கு வரலைன்னா கூட கட்சி பொறுப்பையோ அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் பொதுமக்களுக்கு மத்தியில் வேணும் ஒருவேளை வந்து செல்வாக்கு பெற்றாலும் பெற்றிருக்கலாம், சொல்ல முடியாது, அதை பொதுமக்கள்கிட்ட வந்து பெற்றிருக்கலாம். ஆனால் அவங்க இருக்கிற வரைக்குமே ஒரு நிழல் அரசாங்கத்தை மட்டுமே நடத்தி கொண்டிருந்தாங்க. இப்போ திடீர்னு வெளியில் வருகிற போது அவர்கள் மீதான நம்பகத்தன்மை இருக்குல்ல, ஜெயலலிதாவுடைய மரணத்தையே சந்தேகத்துக்குரிய மரணமாக, மர்ம மரணமாக பரப்பிட்டாங்க. அவரு சசிகலா தான் காரணம்லாம் நிறைய பேர் பேசினாங்க. ஆமாம், விஷம் வச்சு கொண்டுட்டாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அளவுக்கு மீறியான, ஏன்னா ஏற்கனவே இந்த கதை வந்து அதிமுகவில் புதுசு கிடையாது. ஜானகி அம்மா தான் வந்து எம்ஜிஆரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னவங்க தான் கடந்த காலங்களில். மோரில் விஷம் வச்சு கொண்ட கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே வந்து கட்டுக்கதை தான், எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ அந்த மரணத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு அவர்கள் வந்து தண்டனை காலத்திற்கு சிறைக்கு போய் பெங்களூரு பார்ப்பன அக்ரஹார சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்த பின்னாடி சமாதி மேலே சத்தியம் பண்ணிட்டு போன சசிகலா திருப்பி வந்து அரசியலில் சமாதி ஆயிட்டாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும்ல, பொதுமக்களை சந்திக்கணும். எனக்கு பெங்களூரில் வரும்போது அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது. தேர்தல் அரசியல் சார்ந்து ஏதாவது கருத்து சொன்னாங்களான்னு பார்த்தா எப்போவுமே இந்த கட்சியை உடைச்சு நாசமாக்கி இந்த கட்சிக்கு வந்து வலிமையற்ற கட்சியாக மாற்றி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட ஜெயிக்க விடாமல் பண்ணி எல்லா வகையிலையுமே இந்த கட்சியை வந்து கேவலப்படுத்தினது, கட்சியை உடைத்தது எல்லாத்துக்கும் காரணம் பாஜகன்னு ஊர் உலகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு அறிக்கை கூட பாஜகவிற்கு எதிராக சசிகலா பேசவே இல்லை. இங்கே தான் சிறைக்கே போனார். ஆமாம், தன்னை சிறைக்கு அனுப்பியவர்கள் யார் என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. சசிகலா வந்து உடைச்சு இந்த கட்சியை வந்து நாசமாக்கினது பாஜக தான், பாஜகவிற்கு எதிரான யுத்தத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் என்று ஒரு கான்செப்ட் வைஸாக ஒரு கருத்தியல் ரீதியாக மக்களை சந்திச்சா பரவாயில்ல. எந்த கருத்தியலும் கிடையாது. தேர்தல் பங்களிப்பில் எதுவுமே கருத்தே சொல்லலை. அப்படி ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தாருன்னா இப்போ அதிமுக எடப்பாடி பக்கம் இருக்கிறவங்களாம் அவர் பக்கம் போயிருப்பாரு நினைக்கிறீங்களா? சசிகலா அப்படி ஒரு கருத்தை சொன்னால் குறைந்தபட்சம் கவனம் பெற்றிருப்பாங்க. அவர் பக்கம் ஏன் போகலைன்னு நான் சில அதிமுக நிர்வாகிகளிடத்தில் தனிப்பட்ட உரையாடலை கேட்டேன். ஏன் சசிகலா இவ்வளோ பெரிய நிழல் சாம்ராஜ்யத்தை நடத்தியவருக்கு பின்னால் ஏன் செல்வாக்கு இல்லை,
ஏன் அவருக்கு விசுவாசிகள் இல்லைன்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப எளிமையான பதில் சொன்னார். கட்சிக்காரன் அத்தனை பேர்ட்டையும் காசு வாங்கி தானே போஸ்டிங் போட்டாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஏன் விசுவாசமாக இருக்கணும் என்று கேட்குறான். இப்போ அதுக்கு நேர் எதிராக என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது, எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருந்தபோது, ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வரக்கூடிய கான்ட்ராக்ட்லேருந்து டெண்டர்லேருந்து எல்லாத்தையும் வசூல் கமிஷன் இருக்கு இல்லையா, அது நீயே வச்சு கட்சிக்கு செலவு பண்ணு, தலைமைக்கு கப்பம் கட்ட தேவையில்ல, கப்பம் கட்டாதேன்னு சொல்லியிருக்கிறாப்புல. கட்டப்பொம்மை கதையில் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கப்பம் கட்டாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுமதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதனால தான் எடப்பாடி அந்த 4 வருஷம் இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள, ஆமாம், கட்சிக்குள்ளே அவர் வந்து பெரிய சலசலப்புக்கு ஆளாகவில்லை. அப்போ இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவில் நெடுங்காலமாக ஒரு சமூகத்தினுடைய செல்வாக்கு, ஒரு சமூகத்தினுடைய நிழல் அரசாங்கம் நீண்ட காலம் இருந்ததுனால அதனால் பாதிக்கப்பட்டவர்கள்னு இருக்கான். வெளியே சொல்ல மாட்டான். சசிகலாவனால் இப்போ வந்து பதவிக்கு வர முடியாதவன் அப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். அவங்க யாருமே சசிகலாவை வந்து மீண்டும் ஏற்க மாட்டாங்கல்ல. அப்போ ஒரு நீண்ட காலமாக அவர்கள் ஒரு அரசியலை வந்து நடத்திட்டாங்க, அவங்க சாம்ராஜ்யத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. மீண்டும் விட்டதை பிடிக்கிறதுக்கு அந்த அவங்கெல்லாம் ஓபிஎஸோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ விட்டதை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த இடத்துல மறுபடியும் போய் சிக்குனா நம்ம பொதுச் செயலாளர் பதவியை கலட்டிடுவாங்க. மறுபடியும் போனோம்னா ஹெட்மாஸ்டர் வந்த பின்னாடி நம்ம என்ன செய்ய முடியும், எந்திரிச்சு தான் நிற்க முடியும். அப்படிங்கிறதுனால எடப்பாடியார் வந்து அதை மறுக்கிறார், கடுமையாக மறுக்கிறார். இல்லை, எடப்பாடி நம்புறாரா சசிகலா அவர்கள் ஜெயிலில் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு செல்வாக்கு இப்போ இருக்குது நம்புறாரா? அவருக்கு செல்வாக்கு இல்லைங்கிறதுனால தான் எதிர்க்கிறாரு. அதையும் தாண்டி கட்சிக்குள்ள வந்தாருன்னா இவர் டம்மி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அவர் பண்றாரு. டம்மி ஆக்குறதுங்கிறது அல்ல. ஏன்னா ஒரு நீங்க ஒப்பிட்டீங்க. அதாவது நான் எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, ஒட்டுமொத்த கட்சியுமே அவர் பக்கம் போயிருங்கிறது அல்ல அர்த்தம். இவருக்கு ஒரு நடுக்கம் இருக்கும் இல்லையா, நேருக்கு நேரம் சந்திக்கிற போது நீங்க சில பேரை வந்து நீ கண்ணை பார்த்து பேசுவாங்கல்ல, நேருக்கு நேரம் சந்திக்கிறது, முகத்துக்கு முகம் பார்க்கிற போது என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா தான் நம்மளோட முதலமைச்சர் ஆக்குனதுங்கிற ஒரு இடம் வரத்தான் செய்யும். அப்போ அதை புகழ்ந்து பேசுகிற போது அதுக்கான கௌரவத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதனால் மீண்டும் வந்து அவங்க கட்சியை கைப்பற்றிடுவாங்களான்னு கேட்டால், ஏற்கனவே கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து இருக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள் தானே. அப்போ அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கத்தான். அதனால் இவர் ஒரு தலைமையை உருவாக்கிட்டாரு, இவர் ஒரு கட்சியை வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாரு. எனவே இவர்களை மறுபடியும் உள்ளே வச்சோம்னா, கட்டுச்சொத்துக்களை எதுக்கு பெருச்சாலி வச்சு கட்டணுங்கிற மாதிரி இந்த ஆட்களையெல்லாம் உள்ளே விட்டோம்னா ரொம்ப சிக்கலாயிருங்கிறதுனால தான் இவர்களை தவிர்த்து விட்டு அவர்களுடைய விசுவாசிகளை கூட சேர்த்துக்கிறேன், 2ஆம் கட்ட தலைவர்களை சேர்த்துக்கிறேன், இவர்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, மீண்டும் ஒருவேளை சசிகலாவை வந்து பெருந்தன்மையோடு எடப்பாடியே ஒருவேளை வரவேற்றார், மீண்டும் வந்து நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் அப்படின்னு வந்து ஓபிஎஸ்ஐயே கூட ஒரு கற்பனையான உரையாடல் அதெல்லாம் நடக்காது, யாரும் பயப்பட வேணாம் கட்சிக்காரங்க. மீண்டும் அழைத்தார் பாஜக வந்து அவர்களை ரிமோட் கண்ட்ரோலாக பயன்படுத்திடும். ஏன்னா சசிகலாவினுடைய சொத்து கணக்கிற்கு அவர்கள் அந்த சொத்தை பாதுகாப்பதற்காகத்தான் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்ததற்கு பின்பு பாஜக குறித்து அவங்க எதிர்குரல் எழுப்பல. பழனிசாமி நடுங்கி கொண்டாவது அவங்களோட முடக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் மீட்கப்படணும்னா பாஜகவோட அனுமதி. அப்ப மீதம் இருக்கிற காலம் அந்த சொத்தை பாதுகாப்பது தான் அவங்க திட்டமாக இருக்க முடியுமே தவிர, இப்ப இவருக்கு என்ன இருக்கு, ஓபிஎஸ் வந்து முதன்மை இடத்துக்கு வர முடியாது, மீண்டும் வந்து இணைந்தால் கூட முதன்மை இடத்துக்கு வர முடியாது. ஆனா அவர் என்ன செய்வார்னா, குறிப்பிடத்தக்க செல்வாக்கை அவர் பெறுவார். நீண்ட காலம் கட்சியில் அவர் பயணித்த காரணத்தினால அவருக்கு ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா, சாதி சார்ந்தோ அல்லது அவருடைய நிர்வாகம் சார்ந்தோ அவரால் ஒருத்தர் கட்சியில் நியமிக்கப்பட்டிருப்பார், ஒருத்தர் மாவட்ட செயலராக இருப்பார், அவருடைய பரிந்துரையினால் ஒருத்தர் வந்து கட்சி பொறுப்புக்குள்ளே வந்திருப்பார், எம்பி சீட் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒரு வகையில் அவர் அவரால் பயன்பட்டவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, கட்சிக்குள்ளே இன்னொரு கட்சியை நடத்துவாங்க. அப்போ இவர்களுக்கு வந்து மேலே பாஜக வந்து இன்னும் ஒரு எப்படி போனாலும் பாஜகவினுடைய ஆட்சி வந்து என்னத்தை தான் முட்டு கொடுத்து அவர்கள் மீன் வந்துட்டாலும் அவங்க தானே அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களை தாண்டி வந்து நம்ம அரசியல் செய்ய முடியாதுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியினுடைய கைகள் கட்டப்படுங்கிறதுனால தான் அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டினாலும் இவர் இந்த துரோகிகளை சேர்க்கக்கூடாதுங்கிறத சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க செயற்குழுக்கு ஆளை. ஓப்பன் டிஸ்கஷனே இங்கே இல்லை. அப்போ கட்சியை வந்து என்ன செய்யணும், கட்சியை பலப்படுத்துறதுக்கு வலுப்படுத்துறதுக்கு புதிய ஆட்களை உருவாக்கணும், இளைஞர் சக்தியை உருவாக்கணும், புதிதாக வந்து உறுப்பினர்களை சேர்க்கணும், புதிதாக நிர்வாகங்களை உருவாக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் பிடுங்கிட்டு போனதுக்கான அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு கட்சியை வந்து வலிமைப்படுத்தணும். அந்த வலிமைப்படுத்துவதன் மூலமாக கூட்டணிகளை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும். இவங்க வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 10,000 ஓட்டை ஒருவேளை பிரித்து விட்டார்கள்
ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவியோ வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓட் பேங்கை ஈக்குவல் பண்ணுறதுக்கான கூட்டணி கட்சிகளை, அது பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ, இப்படி அவர்களோடு இணக்கமாக இருக்கிறவர்களை மாநில சட்டசபை தேர்தல் வருகிற போது ஒரு போதிய சீட்டு கொடுத்து கொஞ்சம் அவர்களை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டா இந்த பலவீனங்களை சரி கட்டிடலாம். அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி கருதுகிறாரே தவிர மீண்டும் ஒன்றிணைவது சாத்தியமான்னு கேட்டால் அதுக்கான சாத்தியங்கள் இல்லை. அப்படி ஒருவேளை அது சாத்தியம், ஒரு சிலர் சொல்கிற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்தா அதிமுக ஸ்ட்ராங் ஆயின்னு சொல்கிறாங்க இல்லையா. டிடிவி வெளிப்படையாக சொல்லிட்டாரு, நான் கட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் அதிமுகவில் சேர மாட்டேன், என்னோட கட்சி அமமுகன்னு சொல்லிட்டாரு. சசிகலா ஓபிஎஸ் உள்ள வந்தால் உண்மையிலே வந்து பலம் பெறுன்னு நினைக்கிறீங்களா? கட்சி பலம் பெறாது. சசிகலா பலம் பெறுவார், ஓபிஎஸ் பலம் பெறுவார். கட்சி எப்படி கட்சிக்கு ஒரு பலனும் கிடையாது. இவங்கனால கட்சிக்கு பெரிய பலன் வந்து எப்பொழுதுமே விளைந்தது கிடையாது. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஜெயலலிதா என்கிற வசீகர தலைமையை காட்டி வெகுஜனங்கள். ஆனால் ஒரு சில தொகுதிகளில் வந்து அவங்களால வந்து வெற்றி பெற முடியாமல் வேணா போகலாம். ஆனால் வந்து அதிமுக வெற்றியை தடுக்க முடியும் இல்லையா சசிகலா ஓபிஎஸ் நினைச்சா? இல்லை, அதுக்கு தான் அந்த அச்சம் தான் அதில் மிக. அதாவது என்னன்னா அவங்க முற்றிலுமாக தடுக்க முடியாது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவங்களுக்கு செல்வாக்கு மிக்க பகுதிகளில் ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டை வந்து காலி பண்ணிடுவாங்க. அதுவும் எவ்வளோ நாளைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, இப்போ நீங்கள் சசிகலா வந்து அரசியல் களத்தில் இல்லை என்று சொல்லுகிற போது அவங்க பேச்சுக்காக எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து செயல்பாட்டில் இல்லைன்னா எப்படி வந்து அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க? அது ஒரு கணக்கு இருக்கு. இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி முக்குளத்தூர் சமூகத்துக்கே வந்து எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த கருத்து வந்து நடைமுறையில் செல்லுபடியாக. ஏன் செல்லுபடியாகாதுன்னா செல்லூர் ராஜிலிருந்து ராஜன் செல்லப்பால இருந்து அவங்க சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பல பேர் இருக்கிறாங்கல்ல. உதயகுமார் தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கிறார். அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து குறைத்தால் தான் நீங்கள் அந்த விமர்சனத்தை ஏற்க முடியுமே தவிர அந்த பிரதிநிதித்துவம் வந்து ஓபிஎஸ் மட்டுமேங்கிறது அல்ல, அவர் மட்டுமே அந்த சமூகத்தின் பிரதிநிதி என்பது அல்ல. அப்போ ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னா சசிகலா வந்து அவர்கள் வந்து தங்களுடைய நிழல் அதிகாரத்தின் வழியாக தங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களில் பெரும்பகுதி ஒரு 50% மேலவே அவங்களுடைய சமூக மக்களை வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் கணக்கில் கொள்ளுகிற போது அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகத்தான் அங்கங்கே ஓட் பேங்க் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அந்த ஓட் பேங்க் நிரந்தரமாக இருக்காது. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் 10% வரைக்கும் பக்கத்தில் வந்துச்சு தேமுதிக, இன்றைக்கி வந்து அது 1% அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுச்சு. அதனால் அரசியலை பொறுத்தவரையில் நிரந்தரமான ஓட் பேங்க்னு ஒன்று கிடையாது. இப்போ திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்ங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற வாக்கு வங்கி வந்து கூட்டணிக்கு போகிற போது அப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. கட்சிக்காரர்களுடைய வாக்கு வங்கி என்பது வேறு, பொதுமக்களுடைய வாக்கு வங்கி என்பது வேறு. அதிமுக பிடிக்காதான் நாம் தமிழர் ஓட்டு அவங்க ஓட்டு போட்டாங்களா? அவங்க வந்து இவர் ஒரு கூட்டணிக்குள்ள போகிற போது அதிமுக கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ள போகும், அந்த ஓட் பேங்க் உடையும். அந்த ஓட் பேங்க் வந்து அதெல்லாம் எல்லாரும் மாதிரி தான்ப்பா இவரும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அது அதனால் அது வந்து வலிமை பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் தாங்கள் அரசியல் அனாதையாக மாறிவிட்டோமே, நாங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்த நாங்கள்லாம் அரசியல் அனாதையாகி விட்டோமே, இரட்டை இலையை இழந்து விட்டோமே, கட்சியை இழந்து விட்டோமே, கட்சி கரை வேட்டியை கூட கட்டக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்களே அப்படிங்கிறதுனால இவங்க கோர்ட்டில் போய் நான் தான் பொதுச் செயலாளர்னு வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி இவங்க வந்து தான் கட்சியை காப்பாற்ற போகிறாங்கங்கிறது ஒரு கற்பனை தான், அப்படி ஒரு விஷயம் கிடையாது. இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து ஒரு வலிமையான கட்சி என்பதை நிரூபிக்க தவறினால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய இடர்பாடு. தினசரி வந்து இந்த திமுக அரசின் மீதான விமர்சனங்களை முன்வைப்பது, ஊடக கவனம் பெறுவது, இவரை சுற்றியே இந்த அரசியல் சம்பந்தமான டயலாக்கை உருவாக்குறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து எடப்பாடிகிட்ட இல்லை. அப்போ அந்த இடத்துல என்னன்னா ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகாத அண்ணாமலையும் சீமான் போன்றவர்களும் தினசரி என்ன செய்கிறாங்கன்னா ஊடகத்தில் வந்து தங்களுடைய செய்திகளை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தங்கள் மீதான கவனத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சலசலப்பை வந்து எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்க முடியலை. அதனால் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு வந்து அதிமுகவில் இருந்தால் அது பிரபல நடிகராக இருந்திருக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இருந்திருக்கணும், அதுவும் அவர் இல்லை. பேச்சாற்றல் மிக்கவராக அவர் இருந்திருக்கணும், அதுவும் அவருக்கு இல்லை. அப்போ அவருக்கு ஒரு நிர்வாக ரீதியான ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த கட்சிக்கு வந்து கருத்தியல் ரீதியாக அந்த கட்சியினுடைய முகமாக மாறுவதற்கு அவருக்கு ஒரு வசீகரம் இல்லாததுனால, அவர் ஒரு பேசு பொருளாக இல்லாததுனால ஏதோ அவர் டம்மி ஆகிட்டார்ன்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. தலைவர்களையும் தாண்டி அதிமுகவில் ஒரு மெயின் பிரதானம் பார்த்தீங்கன்னா ரெட்டலை அப்படிங்கிற ஒரு சின்னம் தான்.
இப்போது இடைத்தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பின்வாங்கினாங்க, போட்டிகள்னு சொன்னாங்க. அதில் வந்து அதிமுக வாக்காளர்கள் எப்போவுமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க, எதுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குற ஒரு நிலை இருந்தது. பாமகவுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருந்தது. ஆனால் பாமகவுக்கும் போகாமல் திமுகவுக்கு வந்திருக்கு இல்லையா? தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு திரும்பிக்கிறத நம்ம எப்படி பார்த்துருக்குது? அதிமுக வாக்காளர் அப்படி ஒரு 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 கருத்து சொல்லப்படுகிறது. இல்லை, பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தா அதிமுக வாக்காளர்கள் திமுக போட்டிருக்காங்க. இல்லை, அதாவது என்ன செய்வாங்கன்னா, இடைத்தேர்தல் தானே அப்படிங்கிறதுக்காக பாமகவை விரும்பாதவர்கள் இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும் அப்படி ஓட்டு போடுவாங்க. இல்லை, அதிமுக வாக்காளர்கள் ஒருவேளை புறக்கணிச்சிருக்கலாம் இல்லையா? புறக்கணிக்காமல் வந்து ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாக அரசியலை பொறுத்தவரையில் புறக்கணிப்புங்கிறது வந்து அரசியலாக இருக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சியில் ஆக்டிவிஸ்டாக இயங்குறவனோ, கட்சி தொண்டனாக இருக்கிறவனோ, தொடர்ந்து அரசியல் பயணம் செய்கிறவனோ ஒரு தேர்தல் புறக்கணிப்பை அவன் மனம் ஏற்காது. ஓகே, தன்னுடைய கட்சி போட்டியிடலைன்னா பாமகவோடு உடன்பாடு இருக்கிறவன் அங்கே போட்டிருப்பான். என்ன இருந்தாலும் திமுகங்கிறது திமுக தானே வருது, அது தாய் கட்சி தானே அவனுக்கு. நீ அப்படி பார்ப்பவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து தொடக்கத்தில் திமுகவில் வந்து எம்ஜிஆர் இருந்திருக்கிறார்ல, அதனால நமக்கான திராவிட இல்லையா? பாமக இருந்துச்சு, நாம் தமிழர் இல்லை, திராவிட கட்சி என்கிற கணக்கிலே திராவிட இயக்கங்களை எதிர்க்கக்கூடியவர்களை விடவும் ஒரு திராவிட கட்சிக்கு வந்து நம்ம வாக்களித்தால் அது ஒன்றும் தவறு இல்லை என்கிற மனநிலைக்கு ஸ்டாலின் மேல், அதாவது கலைஞர் மீதான வன்மம் இருக்கு இல்லையா நீண்ட காலமாக அரசியலில், அது ஸ்டாலின் மேலே கிடையாது. அது நீண்ட காலமாக வந்து கலைஞருக்கும் வந்து எம்ஜிஆருக்குமான அந்த முரண் இருக்குல்ல, போட்டி இல்லை. கலைஞர் எம்ஜிஆர், கலைஞர் ஜெயலலிதா அப்படிங்கிற போட்டி ஸ்டாலினுக்கு இல்லை. இல்லை, அதாவது கலைஞரை வந்து ஒரு மோசமான தீய சக்தியாக காட்டி எதிர்நிலைப்பாட்டிலே வைத்து அதற்கு நேர் எதிரான வந்து எம்ஜிஆர் கட்சிங்கிறது தான் அவங்க காலங்காலமாக பண்ணாங்க. அப்போ கலைஞர் என்ற ஒருவர் இல்லாத இடத்துல அவங்க அந்த அதே மாதிரியான வன்மத்தோடு பார்க்க வேண்டிய, அதே மாதிரியான எதிர் மனநிலையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு காரணம் ஸ்ட்ராங்கான ஒரு தலைவரும் இல்லை ஆப்போசிட்டில். அது ஆமாம், நிச்சயமாக இல்லை. அதுக்கான வெற்றிடம் வருகிற போது அவங்க திமுகவை வந்து ஒரு பெரிய பகையாக பார்க்க, ஒரு பாஜகவை பார்ப்பதை போல திமுகவை பார்க்க வேண்டிய அவசியம் வந்து அதிமுக தொண்டனுக்கு கிடையாது. அது ஒரு உளவியல் தான், நீங்கள் சொல்கிறது முக்கியமான ஒரு உளவியல் தான். அந்த கணக்கின் படி பார்க்குற போது பாமக வந்து நமக்கு வேணாம், நாம் தமிழர் கட்சி வேணாம், ரெண்டு பேருமே திராவிட கட்சியை ஒழிக்கணுங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக இல்லாத பட்சத்தில் அந்த திராவிட கட்சியாக திமுகவையே ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு இடத்திற்கு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். அவர்களுக்கான பிரதிநிதித்துவம், அவர்களுக்கான வேட்பாளர், அவர்களுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் அப்படி அது மாறி இருக்கக்கூடும். எதுவுமே அரசியலை பொறுத்தவரையில் ஒரு வழி பாதையாக வந்து நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே ஒரு மாற்று கருத்தோடு சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது 16ஆம் தேதி நடக்க போகிற செயற்குழுவில் வந்து எதுவும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடெலாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இல்லை, அது முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? உட்கட்சி விமர்சனங்கள் வராமல் இருக்காது. மாற்று கருத்துக்கள் வந்து உரையாடப்படும். ஏன்னா ஜெயலலிதா பார்த்து பயந்தது மாதிரி எடப்பாடியை பார்த்து பயந்து பேசாமல் விட்டுற மாட்டாங்க. ஓகே, மாற்று கருத்து உரையாடுவாங்க. அப்படி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அண்ணாவால் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட அடுத்து தம்பி வா தலைமை ஏற்கவா என்றெல்லாம் பேசப்பட்ட இடத்துல நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார். நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வந்து ஒரு இரண்டாவது இடம், அண்ணாவுக்கு அடுத்த இடமே இருந்தது. திமுகவினுடைய 50 தலைவர்களில் கலைஞரே இல்லை. ஆனால் கலைஞருக்கு அடிமட்ட தொண்டர்களோடையும் சாமானியர்களோடையும் கட்சியில் இருந்த ஒரு இணக்கம் இருக்குல்ல, அது அவரை தலைவராக மேலே தூக்கிட்டு வந்துருச்சு. அவர் தந்திரம் பண்ணி வந்துட்டாரு, எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணனால வந்துட்டாருன்னு நம்ம சொல்லிக்கிறலாமே தவிர, ஒட்டுமொத்த கட்சியையும் தன்வசப்படுத்துவதற்கு குறுகிய தந்திரங்களால் மட்டுமே சாத்தியப்பட முடியாது. அவருடைய விருப்பங்களும் அதில் இருக்குது. அதை மறைச்சிட்டு வெறும் தந்திரமாக பார்க்க தொண்டர்கள் ஆதரவு இருக்குது, தொண்டர்கள் ஆதரவு இருக்குது, கட்சி நிர்வாகிகளுடைய ஆதரவு இருக்குது. அதனால தான் அவர் தலைவர் ஆக முடிந்தது. நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் அறிவார்ந்த உரையாடல் சரியாக பேசியிருப்பாங்களே தவிர கட்சிக்காரர்களோடு கீழிறங்கி வந்து பலரோட கனெக்ட் இருக்காது, இணக்கமான நட்பு கொள்வது அப்படிங்கிற இடத்துல அவர் தவற விட்டது தான் கலைஞர் கைப்பற்றிட்டாரு. அப்படி தான் அதை பார்க்கணும். அப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயுமே ஒரு முக்கியமான ஒரு தலைமை பண்புக்கான ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அச்சப்பட்டு யாரும் வந்து உரையாடாமல் விட்டுற மாட்டாங்க. நிச்சயமாக அது எல்லாம் பேசப்படும். இப்போ நாவலர் நெடுஞ்செழியன் வந்து பின்னால் வந்து கலைஞரிடத்துல இருந்து முரண்பட்டு தன்னுடைய தலைமை கைப்பற்றிட்டாங்கிற முரண்பாட்டில் இருக்கும்போது எம்ஜிஆரோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். ஆனால் எங்கு போனாலும் அவருக்கு 2ஆம் இடம் தான் இருந்துச்சு. ஜெயலலிதா காலத்திலே அவருக்கு 2ஆம் இடம் தான் இருந்துச்சு. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேர் என்ன சொன்னால், வந்து திமுகவில் சேர்ந்தவர்களே அந்த காலத்தில் எப்படி பேசுவாங்கன்னா, காளிமுத்து போன்றவர்கள்லாம் குஷ்பு முதலமைச்சராக இருந்தாலும் அப்பொழுதும் வந்து 2ஆவது இடத்திற்கு ஒப்புக்கொள்வார் நாவலர் நெடுஞ்செழியன் அப்போ பேசுவாங்க மேடைகளில். அப்போ அது மாதிரி நான் என்ன சொல்றேன், அவ்வளோ பெரிய தகுதிமிக்க தலைவரே தன்னை 2ஆவது இடத்துக்கு ஒப்பு கொடுத்தார்ல. இப்போ பேராசிரியர் அன்பழகன் வந்து கலைஞருக்கு நிகரானவர் தானே. இன்னும் சொல்லப்போனால் சீனியாரிட்டி போட்டு கொஞ்சம் கூடுதலானவராக கூட சில இடங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தன்னை 2ஆவது இடத்திற்கு ஒரு கட்சி நல்லா இருக்கணும்,
ஒரு இயக்கத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஈகோக்காக அந்த கட்சியை வந்து நம்ம வந்து காலி பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக 2வது இடத்துக்கு ஒப்புக்கொண்டார்ல, அந்த மனநிலை வந்து ஓபிஎஸ் போன்றவர்களுக்கோ சசிகலா போன்றவர்களுக்கோ இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இருந்திருந்தால் பிளவே வராது. எடப்பாடிக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, எல்லாருமே இதில் என்ன கொடுமைன்னா, யாராவது தகுதியில் கூடுதலானவர்களாக இருந்து தகுதி குறைந்தவர்கள் அப்படின்னு இங்கே இல்லை. எல்லாமே ஒரே மட்டத்தில் இருக்குது. அனைவருமே குள்ளர்களாக இருக்கிற போது இந்த சாம்ராஜ்யத்தில் வந்து உயரமானவனே இல்லை. ஆளுமை என்று எதையுமே நம்ம சொல்ல முடியல யாரையுமே. எல்லாருமே இவங்க போட்டியிடக்கூடியவங்க எல்லாருமே ஒரே மட்டத்தில் உள்ளவங்க தான். அது என்னன்னா, ஒரு பெரிய 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து உருவாக்குவதற்கு அண்ணா காலத்தில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவானதுனால தான் அண்ணா மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சி அஸ்தமிக்கலை, அந்த கட்சி காணா போல. அதே போல் நீங்கள் வந்து கலைஞரும் 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. எங்கோ இருக்கக்கூடிய பெரம்பலூரில் இருந்த ஆர் ராசாவெல்லாம் ஒரு மத்திய அமைச்சர் வரைக்கும் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. பல தலைவர்களை 2ஆம் கட்ட தலைவர்களை திருச்சி சிவா மாதிரியே பல பேர் வந்து உருவாகியிருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளே இருந்து. அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குகிற இடம்னு ஒன்று இருந்துச்சு. ஜெயலலிதா என்ன செஞ்சிட்டாருன்னா, தான் முதலமைச்சராக இருந்து அந்த 91 96 தோற்ற போது பர்கூரில் அவர் தோற்கும் போது தாமரக்கனியும் திருநாவுக்கரசன் ஜெயிச்சிட்டாங்க. அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லாமல் பண்ணணுங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்ததுனால தான் KKSR வெளியில் போனார், திருநாவுக்கரசு வெளில போனார், தாமரக்கனி இறந்து போயிட்டார். இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை தகுதி மிக்கவர்கள்லாம் இல்லாமல் போன ஒரு வெற்றிடம் ஒன்று அதிமுகவில் நிகழ்ந்துச்சு. அந்த வெற்றிடத்தினால தான் மோடி எங்கள் டாடின்னு சொல்லக்கூடிய தற்குறிகள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம், இன்னொரு கட்சியோட கூட்டணி தான் வச்சுருக்கோம். நம்ம அந்த கட்சியில் போய் நம்ம சேரலை, தற்காலிகமானது. அப்போ மோடி எங்கள் டாடின்னு ஒருத்தன் பாட்டு பாடுறான்னா, அவன் பெத்த தாயை முதற்கொண்டு அவன் அவமானப்படுத்துகிறான், தவறான ஒரு டைலாக் பேசுகிறான். அப்போ அறிவு இல்லாதவங்க, அறியாமை மிக்கவர்கள்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வந்த காரணத்தினால தான் இந்த கட்சி ஒரு தேக்க நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அதனால் இந்த கட்சி வந்து திமுகவை எதிர்கொள்கிற இடத்துல இல்லாமல் தொண்டர்கள் இருந்தும் ஒரு கட்சி பலமான கட்சியாக இருந்தும் இந்த கட்சியை வந்து அடிக்கிறதுக்கு சிறு கட்சிகள் வந்து முனைப்பாக வர்றான் பாருங்க. நாம் தமிழர் கட்சியும் பாமகவும் மற்ற கட்சிகள்லாம் வந்து இந்த கட்சி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற இடத்துக்கு வர்றதுக்கு இவர்கள் இடம் தந்து விட்டார்கள். அந்த 2ஆம் கட்ட தலைமையை தவற விட்ட ஒரு இடம் தான். ஏன்னா அந்த இடத்த வந்து நாம் தமிழரோ பாஜகவோ ஒரு கைப்பற்ற சூழல் வரும் இல்லையா? இல்லை, பாஜகவுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ முதல்ல தமிழ்நாடு கொஞ்சமாக சொல்கிறேன். இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிளைகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து ஊடகத்தில் வந்து அவங்க பிரசன்ட் பண்ண, அதாவது எதிர்கருத்துக்களை வலிமையாக வைக்கிறார்கள்ங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணாமலையோ சீமானோ அவங்க பேசுகிற கருத்து சரியோ தவறோ ஊடகத்தில் தினசரி அவர்களுடைய எதிர்குறல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்த இவங்க கொஞ்சம் தவற விடுறாங்களோ. இப்போ அதிமுகவில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை எல்லாருமே தகுதியற்றவர்கள் நான் சொல்ல மாட்டேன், தகுதி மிக்கவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. மூத்த தலைவர்கள் நான் சொன்ன செங்கோட்டையன் மாதிரி, வைகை செல்வன் மாதிரி அப்படிலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க, உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஜெயக்குமார்லாம் இருக்கிறாரு, அவர்லாம் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் முக்கியமானவர் தான். நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே நம்ம வந்து நமக்கு குறைத்து மதிப்பிட முடியாது தான். ஆனால் எதிர்க்கட்சி அரசியலை இவங்க அதிகமாக பேசுகிறது மாதிரியான ஒரு ஊடக பிம்பத்தை உருவாக்குறாங்க. இவங்க அதை உருவாக்க தவறிட்டாங்க. அதை உருவாக்குனாங்கன்னா கட்சி வலிமை பெறும், கருத்தோட்டத்திலையும் வந்து இந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதை தவற விடக்கூடாது என்பதற்கு கட்சியை பலப்படுத்துவதற்கு தான் நிர்வாக கூட்டம் போடுறாங்களே தவிர பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான முயற்சி அல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.